So வணக்கம் guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்றது சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த நார்மல் போட்டோவை எப்படி இந்த மாதிரி போட்டோவை நம்ம மாத்த போறோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எடிட் பண்றது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாக்கும்போது இந்த வீடியோ லைக் பண்ணி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனல்ல இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி லைக் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல் வீடியோலாம் போட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராம் பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா எல்லா டுட்டோரியலான வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்கும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம Lightroom ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணி நான் பிரயோஜனம் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ சிம்பிளா ஒரு அழகான ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளா ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நம்ம இந்த போட்டோ எடுத்தது நம்ம ஒரு மொபைல் போன்ல தான், எந்த போன்ல வேணா எடுக்கலாம், எடுக்கிற திறமையில தான் இருக்கு. நம்ம ஒரு போட்டோவை எடுத்து அந்த போட்டோ அழகா கரெக்ஷன் பண்ணி அந்த போட்டோ நம்ம எப்படி இன்ஸ்டால போஸ்ட் பண்றது, நம்ம எப்படி அதிகமா லைக் வாங்குறது அப்படிலாம் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த ஃபோட்டோ நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டாக க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி முடிச்சோன்னே இந்த இடத்துல ஒரு டிக்கு கொடுத்தோன்னா ஃபோட்டோ இப்படி தான் வந்துடும். பிஃபோர் ஆஃப்டரு நம்ம ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்துன்னு நம்ம இதில் போய்ட்டுக்கலாம். இதில் போனால் மிக்ஸில் போய்ட்டு சேச்சுரேஷன் லைட்டாக குறைச்சிக்கலாம். மஞ்சளில் போயிட்டு ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். நான் பண்ணுற செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஃபோட்டோ ஈஸியாக எடிட் ஆகும். சிம்பிளாக ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. இந்த மாரி தான் வேறு லெவலில் ஃபோட்டோ எடிட் பண்ணுற கற்றுக்கணும்.